ஒரு சிறிய கிராமத்தில ஒரு சிறுவன் இருந்தான். அவனுடைய அப்பா அம்மாவுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவனுடைய அப்பா கூலி வேலை செய்து வந்தார். காலை முதலே வியர்வை சிந்தி உழைப்பார். அப்பா வியர்வை துடைத்து கட்டிட வேலை செய்து கொண்டிருப்பது தொலைவில் நின்று மகன் பார்ப்பான். அப்பா தனக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் அப்பாவிற்கு கிடைக்கும் பணம் 3 வேளை உணவுக்கு கூட அவர்கள் குடும்பத்திற்கு போதாது. ஆனால் அந்த அப்பாவின் மனசு எப்போதும் சொல்வது ஒன்றே, என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும், நான் படிக்க முடியாததை அவன் படிக்கணும். சில நேரங்களில் அப்பா சாப்பாடு இல்லாமலேயே வேலைக்கு போவார். கையில் வந்த சம்பளத்திலிருந்து பாதி வீட்டுக்கு மீதியை புஸ்தகம் பேனாவாங்க பையனுக்கு தருவார். சில நேரங்களில் பையன் ஆசைப்பட்டு கேட்கும் தின்பண்டங்கள் பொருட்கள் மறுத்தாலும் படிப்புக்காக மட்டும் இல்லை என்று சொல்ல மாட்டார். அவன் படிப்பிற்காக. அவனுடைய சோதனை காலங்கள் இவர்களுக்கு அவன் தாயும் இறந்து போகிறார். பின்பு அவனும் அவன் அப்பாவும் இருவருமே தனிமைப்படுத்தப்பட்டனர். இருந்தாலும் இருவரும் முயற்சி விடவில்லை. அவன் அப்பா கடுமையாக உழைத்தார், தன் மகனுக்காக மகனும். ஆனால் அவர்களை சூழ்ந்த சமூகத்திலிருந்து கேலியும் கிண்டலும் பெருகின. உன் பையன் எப்படி டாக்டராக போவான் என்று நினைக்கிறாயா? அது ஒரு நாளும் நடக்காத காரியம். அது வெறும் கனவு மாத்திரமே. பிச்சைக்கார நாய்களா, நீங்க எத்தனை நாள் உழைப்பீங்க என்று தகாத வார்த்தையில் தூற்றினார்கள். அவர்களுடைய உற்றார் உறவினர், சொந்தம் பந்தங்கள் மற்றும் அந்த ஊரின் பெரிய மனிதர்கள். ஆனா அவனுடைய அப்பா ஒரே வார்த்தை கூறினார், என் மனைவியும் இறந்து போய்விட்டாள், நானும் சில காலங்களில் இருந்து விடுவேன். நானும் என் மனைவியும் இல்லாத நாளில் கூட என் பிள்ளை என் உழைப்பால் வாழ்வான். அவனுடைய அப்பா கடுமையாக உழைத்தார். அவனும் கடுமையாக படிப்பில் கவனம் செலுத்தினான். ஆண்டுகள் ஓடியது. காலேஜிலும் சேர்ந்து விட்டான். உழைத்து உழைத்து அப்பாவின் கைகளில் காயங்கள் அதிகமானாலும் மனதில் இருந்த நம்பிக்கை ஒருபோதும் குறையவில்லை. தன் மகன் ஒரு டாக்டராக வேண்டும் என்று மன உறுதியில் இருந்தார். இறுதியில் அந்த பையன் படிப்பு முடித்து அவனும் டாக்டர். படிப்பை முடித்துவிட்டு தனது படிப்பிற்கான அங்கீகாரத்தை ஒரு மேடையில் ஏறி நின்று வாங்கிக் கொண்டு வந்து அந்த பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் தன் தந்தையிடம் காட்டி தந்தையை கட்டிப்பிடித்து மகிழ்ந்தான். மருத்துவமனையில் வேலையை அடைந்தான். சில சமயங்களில் தன் மகனுக்கு கூட பிரியாமல் ஒளிந்து நின்று மகன் பார்க்கும் வைத்தியத்தை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தார். அந்த அப்பா அவனுடைய முதல் சம்பளம் அவன் அப்பாவின் கையில் கொடுத்தான். அப்பா அழுதார். ஆனா அந்த கண்ணீர் துன்பத்தில் அல்ல, அது வெற்றியின் கண்ணீர். தன் மகனிடம் வரும் நோயாளிகள் குணமடைந்து மகிழ்ச்சியோடு சென்றனர். என் மகன் ஒரு கைராசி டாக்டர் என ஊர் முழுக்க பெயர் பெற்றான். கடைசியில மகனுக்கு திருமணம் செய்து வைக்க அப்பா ஆசைப்பட்டாரு. பொண்ணும் பார்த்தாச்சு, கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்பா சொன்னாரு, பையா, நான் உன்னை பத்தி பெருமைப்படுறேன். நான் உனக்காக உழைத்த ஒவ்வொரு வியர்வை துளியும் இப்போ வைரமாக மாறி இருக்குது. சிறிது காலம் கடந்தது. அப்பாவும் இறந்து விட்டார். அந்த மகனுக்கு 2 குழந்தைகள். அவர்களை நல்ல முறையில் படிக்க வைத்து வளர்த்து வந்தான். கூடவே தன்னுடைய அப்பா அம்மா ஞாபகார்த்தமாக அநாத குழந்தைகளுக்கு படிப்பு இலவசமாக கிடைக்க உதவிகள் செய்து வந்தார். இந்த இடத்திலும் தன்னுடைய அப்பா உழைப்புதான் இருக்கிறது. நம்மில்ல பெரும்பாலும் நபர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். விடயம் என்னவென்றால், அப்பா என்பவர் ஒரு கடவுள் மாதிரி. கடவுள் எப்பவுமே நேரில் வந்து உதவி செய்வதில்லை. அதே போலதான் தன்னுடைய உழைப்பு, ஆசை, பாசம் எல்லாத்தையும் குழி தோண்டி புரட்சியே தன் மகனுக்காக வாழ்ந்து மகனுக்காகவே இறந்து போன ஒரு உயிர் என்றால் அது அப்பாதான். அதனாலதான் சொல்றேன், கண்ணுக்கு தெரியாத கடவுளும் அப்பாவும் எப்போதும் எனக்கு ஒண்ணுதான். இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.